ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே தமிழ் செல்வி வந்து ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை அந்த வீட்டில் பாதுகாப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்து எனக்கு வேணும்ட்டு கோயில் மணி அடித்து ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ சேது இருந்துட்டு என்னுடைய குழந்தை என்கிட்ட தான் இருக்கணுன்றாங்க. அது என்னுடைய குழந்தை, என்னுடைய ரத்தமும் கூட, என் குழந்தைய என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சேது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊருக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை கையில் வந்து சீட்டை எழுதி கொடுக்கலாம். எந்த சீட்டை குழந்தை எடுக்குதோ அந்த குழந்தை தான் வந்து பொதுவன்றதை நம்ம முடிவு எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே சம்மதம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை கையில பார்த்தீங்கன்னா சீட்டை எழுதி கொடுப்பாங்க. இந்த குழந்தை இந்த சீட் எடுக்கணும்னா அப்போ இந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கணும், இந்த குழந்தை அப்பா கிட்ட இருக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவை சொல்றாங்க ஊர் தலைவருங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. குழந்தையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது பண்ணி கொடுக்கவும் அந்த சீட்டை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே வந்து அந்த ஆண் குழந்தை வந்து அப்பா கிட்ட இருக்கணுன்ற மாதிரி எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏமா, அந்த ஆண் குழந்தை அப்பா கிட்ட இருக்கணுன்ற மாதிரி வந்திருக்கு, பெண் குழந்தை அம்மா கிட்ட இருந்தாம வந்திருக்குன்றாங்க. அதை கேட்டுட்டு தமிழ் செல்வி ஷாக் ஆகுறாங்க. இல்லைங்க ஐயா, இனி என் குழந்தைய நான் இவர்கிட்ட விட மாட்டேன், என் குழந்தைய நான் தூக்கிட்டு போகணுன்றாங்க. ஏமா, கோவில் பொதுவுல சொன்னதை தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? குழந்தை உனக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, அப்பாவுக்கும் தான் சேர வேண்டியது, சேதுக்கு சேர வேண்டிய குழந்தை நீ குடிச்சுதான் ஆகணுன்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சேது இருந்துட்டு எனக்கு என் பையன் வந்தே ஆகணும்னுவாங்க. மாத்தி மாத்தி கோவில் இதுல வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி சேதுவும். அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.